ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா T20 தொடர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வந்து சும்மன் கில் வந்து கம்பீருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். இப்போ வந்து இந்தியன் டீமோட கேப்டனாக வேறு இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்காகவே சில வீரர்களை வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளேயிங் 11 வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஒரு இடத்துக்கு 2-3 வீரர்கள்லாம் வந்து போட்டி போடுறாங்க. மெயினாக வந்து விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல டெஸ்ட் தொடர் நம்ம கையை விட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் ஓடிஐயில் 2-1 அப்படிங்கிற கணக்கில் ஓரளவு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் ஒயிட் வாஷ் பண்ணலை. ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டர். பட் பரவாயில்ல, தொடரை வந்து இலக்கலை, ஜெயிச்சிட்டோம். அடுத்து வந்து T20 தொடர். இந்த T20 தொடரை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இப்போதைக்கு வந்து T20 சீரீஸில் வந்து ஆடிட்டுருக்கோம். 5 மேட்ச் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து ஹர்திக் பாண்டியா மற்றும் சும்மன் கில் இவங்க 2 பேருமே அணிக்கு வந்து திரும்பியிருக்காங்க. இவங்க 2 பேரில் பாண்டியா உள்ளே வரது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இன்னொருபுறம் தமிழக வீரருக்கு ஒரு பிரச்சனையும் வந்து இருக்குது. அது ஒரு புறம் இருந்தாலும் பாண்டியா வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா தற்போதைய இந்திய அணியில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஆல்ரவுண்டர் பிளேயர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்ப பாண்டியாவுக்கும் நிச்சயமாக பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கும். அதேமாதிரி முன்னாள் கேப்டன் வேறு, பாண்டியா கிட்ட தான் கேப்டன் பொறுப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கையை வந்து கேப்டனாக ப்ரமோட் பண்ணாங்க. அதனால் பாண்டியா வந்து உள்ளே இருப்பார். அதேமாதிரி நமக்கு வந்து கில்லுமே வந்து ஓப்பனிங் ஆடுவார். ஓப்பனிங்னு பார்த்தோன்னா ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் வந்து வரும். கம்பீருக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னா நம்ம அந்த ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது பிடிக்கும். அதுலேயும் கில்லு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளாக கம்பீருக்கு வந்து இருக்கார். அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா சும்மன் கில்லுக்கும் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்து ஓப்பனிங் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியகுமார் யாதவ் வந்து வருவார். அடுத்து வந்து 4வது இடத்துல திலக் வர்மா வருவார். 5வது இடத்துல பார்த்தோன்னா ஹர்திக் பாண்டியா வந்து வருவார். ஹர்திக் பாண்டியாவை தொடர்ந்து அக்சர் பட்டேல் வந்து வருவார். ஸோ இந்த 6 இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. ரீசெண்டாக அக்சர் பட்டேலும் வந்து நல்ல பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதில் வந்து விக்கெட் கீப்பர் வந்து யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து ஜித்தேஷ் சர்மா ஆட வைக்கலாமா, சாம்சன் ஆட வைக்கலாமா அப்படின்னா ரீசெண்டாக சாம்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஓப்பனிங் நல்லா ஆடிட்டு இருந்த ஒருத்தரை கில்லுக்காக வந்து 8வது இடத்துக்கு அனுப்பி 7வது இடம் 8வது இடம்னு ஆட வச்சாங்கன்னா சொதப்ப தான் செய்வார். அப்போ அந்த வகையில் சாம்சனை விட ஜித்தேஷ் சர்மாவுக்கு தான் கீப்பிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த இடத்துல யாரை வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து குல்தீப் யாதவை ஆட வைக்கலாமா, இல்லை வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து கம்பீர் வந்து அதிகமாக ஆல்ரவுண்டருக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காரு. 9வது இடம் 10வது இடம் வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் ஆட தெரிஞ்ச வீரராக இருக்கணும் அப்படின்னு தான் கம்பீர் வந்து விருப்பப்படுறாரு. அதை வச்சு பார்க்குறப்ப வாஷி வந்து உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் குல்தீப் யாதவ் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபார்மில் வந்திருக்காரு. அதனால் குல்தீப்பா வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் தான் வந்திருக்காங்க. இன்னொரு புறம் வந்து சிவம் தூபேவை வந்து பால் போட வைக்கலாமா அப்படிங்கிற பிளானும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில் இப்போ வந்து பனிக்காலம். அப்போ நைட் ஆகிடுச்சு அப்படின்னா பனி வந்துடும். பனி வந்துருச்சு அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து சிரமப்படுவாங்க. அப்போ சிவம் தூபே வந்து ஆட வச்சுட்டா அவர் வந்து மீடியம் ஃபாஸ்ட்டு. அவர் வந்து ரீசெண்டாக பவுலிங் நல்லா போட்டுட்ருக்காரு. அப்போ வாஷிங்டன் சுந்தரா, குல்தீப் யாதவா, சிவம் தூபேவா, அந்த மாதிரி குழப்பமான ஒரு சூழலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங் 11 வந்து இருக்குது. அடுத்து வந்து மற்ற பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பும்ரா உள்ளே வருவார். அதேமாதிரி ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவார். வருண் சக்கரவர்த்தி உள்ளே வருவார். இதுதான் வந்து பிளேயிங் 11. இப்போ இதில் வந்து கம்பீரால் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து பாதிக்கப்படுறாரு. அக்சர் பட்டேல் வந்து கரெக்டாக நல்லா ஆடிட்டு இருக்க காரணத்தினால சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் வாஷிக்கு பதிலாக அக்சர் பட்டேலை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ வந்து ஒரு தமிழக வீரருக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு. ஓடிஐ தொடர் மாதிரி இல்லாமல் இந்த T20 தொடரை பொறுத்த வரைக்கும் இந்திய சவுத் ஆஃப்ரிக்காவை ஒயிட் வாஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் பண்ணுனா ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக உற்சாகம் அடைவாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.